வணக்கம் மண்வாசனை குடும்பத்திற்கு. நம்ம மண்வாசனை சேனல்ல இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான, அதே சமயம் நம்ம ஐயா நம்மாழ்வார் அவர்களின் வழிகாட்டுதலோட விவசாய நிலங்கள்ல நிலத்தடி நீர்மட்டம் உயர்றது எப்படின்னு முழுசா எளிமையா விளக்கமா பார்க்க போறோம். நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிட்டே போறது பெரிய கவலையா இருக்கு இல்லையா? ஆழ்துளை கிணறுகள் வத்தி போறதும் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லாம போறதும் நம்மள ரொம்பவே பாதிக்குது. ஆனா இதுக்கு கண்டிப்பா தீர்வு இருக்குன்னு நம்ம ஐயா நம்மாழ்வார் பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். நம்மாழ்வார் ஐயாவின் பார்வை நிலத்தடி நீர் உயர்வு, இயற்கையோடு இணைந்த வாழ்வு. நம்மாழ்வார் ஐயா ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்லுவார். மண்ணுல உயிர் இருந்தா மட்டும்தான் தண்ணி மண்ணுக்குள்ள இறங்கும். இத வெறும் வாய் வார்த்தையா சொல்லல, அனுபவபூர்வமா நிரூபிச்சிருக்கார். நிலத்தடி நீர் குறையறதுக்கு முக்கிய காரணம் நம்ம மண்ணுல உயிர்ச்சத்து இல்லாம போனதுதான். ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் மண்ணை மலடாக்கிடுச்சு. மண்ணுல நுண்ணுயிர்கள் இல்லைன்னா அதுல தண்ணி இறங்காது. எப்படி ஒரு பஞ்சு தண்ணியை உறிஞ்சுமோ அதே மாதிரி உயிர்ச்சத்துள்ள மண்ணு தான் தண்ணியை உறிஞ்சும். மழைநீர் சேகரிப்பு நிலத்தடி நீரை உயர்த்தும் நம்மாழ்வார் வழி. மழைநீர் சேகரிப்புனா வெறும் தொட்டி கட்டுறது மட்டும் இல்லைங்க. நம்ம ஐயா சொல்றது மழையை மண்ணிலேயே நிறுத்து. சம உயர வரப்புகள், நிலத்துல மழை தண்ணி எங்கேயும் ஓடி போகாம அங்கேயே நிக்கிற மாதிரி வரப்புகளை அமைக்கணும். சின்ன சின்ன வரப்புகள் போட்டாலே போதும், தண்ணி மெதுவா நிலத்துக்குள்ள இறங்கும். மழைநீர் ஊடுருவல் குழிகள், குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு முறை நிலத்துல சின்ன சின்ன குழிகள் அல்லது பள்ளங்கள் வெட்டி அதுல மழைநீர் தேங்குற மாதிரி செய்யலாம். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தடிக்குள்ள இறங்கும். தென்னை மாமரங்களுக்கு பாத்திகள், மரங்களை சுத்தி நல்ல ஆழமான பாத்திகள் அமைச்சு அதுல மழைநீரை தேக்கி வைக்கும்போது அது அப்படியே நிலத்தடிக்கு இறங்கும். நிலப்போர்வை மல்ச்சிங் நம்மாழ்வார் கண்ட இயற்கை கவசம். நம்மாழ்வார் ஐயா நிலப்போர்வையை பத்தி பேசுறப்போ மண்ணுக்கு ஒரு போர்வையை போத்துங்க அப்படின்னு சொல்வார். ஈரப்பத பாதுகாப்பு, நிலத்துல கிடைக்கிற ஈரப்பதம் ஆவியாகி போகாம தடுக்க பயிர்களுக்கிடையில வைக்கோல், கரும்புச் சருகு, காய்ந்த இலைகள், தென்னை நார்க்கழிவுகள் போன்ற இயற்கை கழிவுகளை பரப்பணும். இது நிலத்தடி நீர்மட்டம் குறையாம பாதுகாக்கும். மண்ணின் உயிர் சக்தி, இந்த நிலப்போர்வை மண்ணுல நுண்ணுயிர்கள் வாழறதுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கும். நுண்ணுயிர்கள் பெருக பெருக மண்ணின் நீர்பிடிப்பு திறன் கூடும். மண்ணரிப்பு தடுப்பு, மழைநீர் வேகமா பாயும்போது ஏற்படுற மண்ணரிப்பை தடுத்து மண்ணை நிலைப்படுத்தும். மரங்கள் மற்றும் பல்லுயிர் பெருக்கம், வேர்களின் வழியே நீரை அள்ளித்தரும் இயற்கை. நம்மாழ்வார் ஐயா மரங்கள் நடறதை வெறும் மரமா பார்க்கல, அது ஒரு பல்லுயிர் பெருக்கத்தின் அடையாளம்னு சொன்னார். வேர்மண்டலத்தின் பங்கு, மரங்களின் ஆழமான வேர்கள் மண்ணை துளைச்சு நீரை நிலத்தடியில ஊடுருவச் செய்யும் பாதைகளை உருவாக்கும். மண்ணோட அடியில் இருக்கிற நீரை உறிஞ்சி அதை சுற்றியுள்ள மண்ணுக்கும் பரப்பும். பல்லுயிர் பெருக்கம், ஒரு காட்டுல எப்படி பல வகையான செடிகளும் மரங்களும் உயிரினங்களும் இருக்குமோ அதே மாதிரி நம்ம விவசாய நிலத்திலையும் பலதரப்பட்ட மரங்களையும் செடிகளையும் நடுறது நிலத்தடி நீரை அதிகரிக்க உதவும். ஒரு மரம் வைத்தால் 1000 மரம் வைத்த பயன் கிடைக்கும். இயற்கை விவசாயம், மண்ணுக்கு உயிர் கொடுக்கும் மந்திரம். நம்மாழ்வார் ஐயாவின் ஒட்டுமொத்த தத்துவமே இயற்கை விவசாயம்தான். நிலத்தடி நீர் உயர இதுதான் நிரந்தர தீர்வு. ரசாயனம் தவிர்த்தல், ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி இதையெல்லாம் முற்றிலும் தவிர்க்கணும். இது மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்களை அழிச்சு மண்ணை சாகும் நிலைக்கு கொண்டு போயிடுது. ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துறது மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்களை பெருக்கும். மண்ணுல நுண்ணுயிர்கள் பெருக பெருக மண்ணின் நுண்துளைகள் அதிகமாகி நீரை உறிஞ்சும் திறன் கூடும். மண்வள மேம்பாடு, மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதுதான் நிலத்தடி நீரை அதிகரிக்க அடிப்படை. சத்தான மண்ணுதான் நீரை சேமித்து வைக்கும். நம்ம மண்வாசனை சேனல்ல இன்னைக்கு நம்ம ஐயா நம்மாழ்வார் அவர்களின் வழிகாட்டுதலோட நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க எளிய இயற்கையான வழிமுறைகளை பார்த்தோம். இதெல்லாம் வெறும் தகவல்கள் மட்டும் இல்லைங்க, இது நம்ம வாழ்க்கை முறை, நம்ம விவசாய முறை. நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நம்ம ஆழ்துளை கிணறுகள்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம இருந்தாலும் மழை தண்ணியை வச்சு நிலத்தடி நீரை எப்படி சுலபமா மேலே கொண்டு வர்றதுன்னு நாம ஏற்கனவே சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம மண்வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு புது விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.